ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே சாமந்தி செடிகள் அழகாக வளரணும்னு ஆசையாக இருக்கும். நிறைய பூக்கள் பூக்கணும்னு ஆசையாக இருக்கும். வாங்க, நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் செடிகளும் ரொம்ப அழகாக நிறைய பிரான்ச்சஸ் வச்சு நிறைய பூக்கள் பூக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கோழிகள் எனக்கு ஆரம்பத்தில் வளர்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த கோழிகளை பார்க்காம என்னால் இருக்க முடியல. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு நான் என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னா இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம் தாங்க. இந்த ஆட்டு சாணத்தை நீங்கள் 2-3 டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கோகோபீட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் சாமந்தி செடிகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மலட்டு செடிகள் கூட நல்லா பூ பூக்குங்க. இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வர்றதுக்கு என்ன ரீசன்னா இது நாட்டு சாமந்தி செடிங்க. இந்த நாட்டு வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணால் தான் ஒரு 4-5 வருஷமாக என்கிட்ட இந்த செடிகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் இப்படி கொடுக்கும்போது அது நிறைய பிரான்ச்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர ஹைப்ரிட் சாமந்தி செடிகள் கொஞ்சம் பூக்கள் இருக்க வரைக்கும் அப்படியே செடி இருக்கும். அதுக்கப்புறம் அது காஞ்சி போயிடும். பெருசாக அதில் க்ரோத் இருக்காது. அதையும் நம்ம நல்லா வளர்க்க முடியும். ஆனால் கரெக்டாக அதை நம்ம வளர்க்கும்போது தான் அது இந்த மாதிரி நமக்கு நிறைய வளர்க்க முடியும். தேங்க்யூ. Thank you.